இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உயிர்த்த இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நான் நம்பிக்கையின் அடிப்படை அடித்தளம் என்ன என்றால், கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதே. அதோடு கூட இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வேண்டும். அவர்களே கிறிஸ்தவளாக இருக்க முடியும். சரி, இத்தகைய நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டால், யோவான் 6:47, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலைவாழ்வை பெற்றுள்ளனர் என்று சொல்கிறார். ஆண்டவர் எப்போது வியப்படைவார்? ரொம்ப அழகாக இருப்பவர்களை பார்க்கும்போது அல்ல, ரொம்ப படித்தவர்களை பார்க்கும் போதும் அல்ல, ரொம்ப பணம் கொடுப்பவர்களை பார்க்கும் போதும் அல்ல. ஆண்டவர் அப்ப எப்போது சந்தோஷப்படுவார்? எந்த மகனிடமாவது அல்லது மகளிடமாவது ஆழ்ந்த நம்பிக்கை காணப்பட்டால் அவனை குறித்து சந்தோஷப்படுவார். இதற்கு விவிலிய உதாரணம் 1, நூற்றுவத் தலைவர் மகன் குணமடைதல். மத்தேயு 8:5, ஒரு வார்த்தை சொல், என் மகன் குணமடைவான். 2, கனானிய பெண். மத்தேயு 15:28, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். 3, பெரும்பாடுடைய மகள். மத்தேயு 9:21, நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலன் பெறுவேன். ஆண்டவர் யாரிடம் கோபப்படுவார்? விசுவாசம், நம்பிக்கை இல்லாத நபரை பார்த்து கோபப்படுவார். இதற்கு விவிலியத்தில் பல சான்றுகள் உள்ளது. உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாம் நம்பிக்கையில் ஆளப்பட்டுள்ளோமா? இன்றைய 3 வாசகங்களும் நம்பிக்கையை பற்றியே குறிப்பிடுகிறது. முதல் வாசகத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்கள் எவரும் தமது உடைமையை தன்னுடையதாக கருதவில்லை. எல்லாம் பொது உடைமையாக கொண்டு இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்ந்துள்ளனர். ஆனால் இன்றைய உலக மக்கள் சொத்துக்காக உறவுகளை கூட வேண்டாம் என நினைத்து சுயநல போர்வையில் வாழ்ந்து வருகின்றனர். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் புனித தோமையாரின் நம்பிக்கையை பார்க்கின்றோம். அவரை குறித்து இயேசு சொல்கிறார், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று. தோமா என்றால் நம் மனதில் தோன்றுவது சந்தேக தோமையார். சந்தேகம் எழும்போது தோமா என்று சுட்டிக்காட்டி பேசும் அளவுக்கு புகழ் பெற்றவர். தோமாவின் வாழ்வில் சிறப்பு சேர்ப்பது என்னவென்றால், இயேசுவோடு சென்றால் கல் எறியப்படும் என்று கலக்கமடைந்து மற்ற சீடர்கள் தயங்கிய வேளையில் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று அஞ்சா நெஞ்சத்தோடு அறிக்கையிட்டவர். நம் விசுவாச வாழ்க்கையை ஆழப்படுத்த அவர் விடுக்கும் அழைப்பு இது. அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு இறந்த பின் ஒளிந்து கொண்ட சீடர்கள் மத்தியில் உண்மையை உரக்கச் சொன்ன துணிச்சமிக்க சீடர் புனித தோமையார். இயேசு உயிர்த்து விட்டார் என்று உடன் இருந்த சீடர்கள் பேசும்போது அதற்கு உடன்படாமல் உறுதியான அடையாளத்தை, ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை தேடினார் இயேசுவிடம். இது சந்தேகத்தில் அல்ல, மறை உண்மையை மனதார அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் அவர் மனதை புரிந்து கொண்ட இயேசு கடிந்து கொள்ளாமல் தம் காயங்களை காட்டி, இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு என்று கூறுகிறார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற தோமாவின் ஆழமான நம்பிக்கை அறிக்கை இன்றும் இறைமனித உறவை நம்மோடு இணைக்கும் உண்மையாகும். எனவே நம்பிக்கையில் ஆளப்படுவோம்,
உயிர்ப்பின் இறைவனை உலகறியச் செய்வோம். தாய் திரு அவையானது இன்றைய நாளை இறையரக்கத்தின் ஞாயிறாக சிறப்பிக்கின்றது. 1931 ஆண்டு பிப்ரவரி 22 நாள் பவுஸ்தீனாவுக்கு இயேசு காட்சியளித்த போது அவர் வெண்ணாடை அணிந்தவராக தோன்றினார். ஒரு கரம் மார்பை தொட்டபடியும் மறுகரம் ஆசீர் அளிக்கும்படியும் இருந்தது. அவரது இதயத்தில் சிவப்பும் வெண்மையுமான 2 ஒளிக்கதிர்கள் வீசின. அதற்கடியில், இயேசுவே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் என்ற வசனமும் எழுதப்பட்டிருந்தது. உயிர்ப்பு விழாவை அடுத்து வரும் ஞாயிறு அன்று தமது இரக்கத்தின் நாளாக கொண்டாட வேண்டுமென இயேசு விரும்புகிறார். அந்நாளில் எனது ஆழ்ந்த இரக்கத்தை அனைவரும் அடையக்கூடியதாயிருக்கும் என்று இரக்கத்தின் ஊற்றை அண்டி வரும் ஆன்மாக்கள் மீது எனது அருள் பெருக்கை கடல் மடை போல் திறந்து விடுவேன் என்று கூறுகிறார். எனவே இந்நாளில் இறை இரக்கத்தை பெற்று உயிர்த்த இறைவனில் நம்பிக்கை வைத்து இறை உறவில் ஆளப்படுவோம், இறையாசி பெறுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமீன்.